ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்மா சஞ்சரிப்பட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தி டிஷ் தான். இது வந்து முஸ்முஸ்கை கீரையில் வடையும் தோசையும் செய்ய போகிறோம். இந்த கீரை வந்து சளி பிடிச்சோன்னா அதுக்காக இதை செஞ்சு கொடுப்பாங்க. சளிலாம் சரியாக போயிடும், இருமல் சளியெல்லாம் கிராமங்களில் இதை செய்வாங்க, நாட்டு மருந்து மாதிரி. இந்த கீரை பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். வேலியில் கிடைக்கும், வரப்பு அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். இங்கே சிட்டியில் இருந்தீங்கன்னா அந்த கீரைக்காரங்கிட்ட சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது கொடி மாதிரி படரும் வேலியெல்லாம். கொஞ்சம் இந்த இலையும் கொஞ்சம் சொரப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் கோவக்காய் இலை மாதிரி தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். இது ஆனால் சொரப்பாக இருக்கும். இதுதான் அந்த கீரையோட காய், பழம். இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மழை காலங்களில் இந்த கீரையை செஞ்சு கொடுப்பாங்க, தோசை மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகா, 4 வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. நம்ம காரத்துக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தேவைந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது மாதிரி. இது உளுந்தில் தான் செய்ய மாட்டோம், அரிசியில் தான். இட்லி அரிசி இருந்தால் போதும். நான் ஒரு உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துருக்கேன். இது நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி கீரையை கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்க, பின்பக்கம் சொரப்பாக இருக்கும், ஃப்ரண்டில் வந்து வழவழப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து நல்ல எண்ணெயில் தான் செய்யணும். ஏன்னா நம்ம நாட்டு மருத்துவம் எல்லாமே கொஞ்சம் பெரும்பாலும் நல்ல எண்ணெயில் தான் செய்வோம். வடையும் இதில் தான் சுட போகிறேன். தோசையும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் சுடணும். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், மிளகா. காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாயும் மிளகும் தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். வடைக்குனால நீங்கள் திக்காக அரைச்சிக்கலாம், நல்லா கெட்டியாக அரைக்கணும். தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கோங்க. நான் ரெண்டும் சேர்ந்து செய்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கிரைண்டரில் போட்டேன். கீரையை தனியாக அரைச்சிட்டு இந்த அரிசி மற்ற ஐட்டங்களெல்லாம் தனியாக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. கீரையெல்லாம் சேர்த்து ஃபுல்லாக போட்டோம்னா அந்த கலரே மாறிடும், நல்லா க்ரீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்கனால ரொம்ப வாசமாகவும் இருக்கும். மிளகு சீரகம் போட்டுக்கனால சளிக்கு நல்லது. ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இது தோசைக்கு தனியாக எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். இது வடைக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட்டினா உடனே செஞ்சிடலாங்க. இதை ரொம்ப நேரம் புளிக்கலாம் வைக்க வேண்டாம். இந்த மாவை ரொம்ப நேரம் புளிக்கலாம் வைக்கக்கூடாது, அரைச்ச உடனே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் எடுத்து சுட போகிறேன். எனக்கு இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பொங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சின்ன பீஸ் வந்து அதில் புளி போட்டேன். அம்மா சொன்னாங்க அதில் புளி போட்டால் பொங்கி வெளியில் வராதுன்னு. ஸோ அதனால் ஒரு சின்ன பீஸ் அதில் புளி போட்டேன். இப்போ பாருங்கள், வடை இந்த மாதிரி தட்டி போடுங்க. நம்ம எவ்வளோ மெலிசா போட்டால் நல்லா உப்பிக்கிட்டு வந்துடும், பூரி மாதிரி உப்பிக்கிட்டு வந்துடும். அது ஆட்டின உடனே செஞ்சுருங்க. ரொம்ப புளிக்கலாம் ஆச்சா இது எப்படி இருக்கும் தெரியல. நம்ம அரைச்ச உடனே செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ நல்லா உப்பிட்டு வந்துச்சு பாருங்கள். பஸ்ஸுன்னு உப்பிட்டு வந்துடும், பூரி மாதிரி அது பாருங்கள், உப்பிட்டு வந்துச்சு. இது கொஞ்சம் 2 பக்கமாக நல்லா வேக விட்டு எடுத்துட வேண்டிதான். இது வெறும் நம்ம அரிசியில் செய்கிறதுனால இது எண்ணெயெல்லாம் குடிக்காது. உங்களுக்கு உளுந்த வடை மாதிரி ரொம்ப எண்ணெய்லாம் குடிக்காது, எடுத்துக்காது. அதனால் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அது எண்ணெய் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் எடுத்து தனியாக வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ட்ரையாக தான் இருக்கும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி வடையாக சுட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு உங்களுக்கு எண்ணெயில் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசையாக கூட ஊற்றிக்கலாம். தோசை, அடை இந்த மாதிரி
நமக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடலில் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி சட்னி, அப்புறம் வேர்க்கடலை வச்சு தேங்காய் சட்னி, அது ரெண்டுமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். பாருங்க, வடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்தாச்சு, வெந்துருச்சு. ஹெல்த்தியான வடை ரெடி. நெஞ்சு சளி, ரொம்ப நாள் பட்ட சளியெல்லாம் இருந்துச்சுன்னா இது 2-3 நாளைக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா இது உங்களுக்கு சரியாயிடும், பசங்களுக்கு பெரியவங்களுக்குலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம் நம்ம அதுலேயே. நல்லா மெலிசாக ஊற்றுறதுக்கு இந்த மாவு வரும். 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுங்க. இதுக்கும் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். ஒரே மாதிரியே செய்யாமல் பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றி செய்யலாம். க்ரீன் கலர் தோசை, க்ரீன் கலர் வடை மாற்றி கொடுக்கலாம். தோசை நல்லா வந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த தோசை, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட முஸ்முஸ்கை கீரை வடை அண்ட் தோசை ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ டார்க் க்ரீனாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு வடை எடுத்து பிச்சு பார்க்கலாம். நாம் போடும்போது எப்படி இருந்தது, அது உப்பிக்கிட்டு பாருங்கள், உள்ளே ஒன்றுமே இருக்காது, பூரி மாதிரி உப்பிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்திருக்கும், வாசமாகவும் இருக்கும். இது அரிசி மாவில் தான் செய்கிறதுனால இது ரொம்ப எண்ணெயை பிடிக்கல. கொஞ்சம் சூடாகவே சாப்பிட கொடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் எல்லோரும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.